அவார்டு குடுத்ததுக்கு இவ்வளவு அடியா அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்களுக்கு ஜனன்பித் அவார்ட் ஞானபீடம் விருது அப்படின்றத அறிவிச்சதுல இருந்தே ஏகப்பட்ட விமர்சனங்கள். இன்ஃபேக்ட் அப்போசிஷன்ஸ்னே சொல்லலாம். இவர் கவிஞரே இல்ல, இவருக்கு ஏன் இத குடுத்தீங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. யார் யார் என்னென்ன விமர்சனங்கள் வச்சிருக்காங்க, எதனால இந்த விமர்சனம் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஞானபீடம் விருது அப்படின்னு சொல்றாங்களே, முதல்ல அப்படின்னா என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அறிவிச்சதுக்கு அப்புறமாவே நிறைய செய்திகள்ல அத பார்த்திருப்பீங்க. அப்படி ஒருவேளை தெரியாதவர்களுக்காக இந்த ஒரு பதிவும். ஞானபீடம் விருது அப்படின்றது ஜனன்பித் அவார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த அவார்ட பொறுத்தவரைக்கும் இலக்கியத்துல மிக உயரிய விருது அப்படின்னு பார்க்கப்படுது. நம்மளுடைய நாட்டிலேயே லிட்ரேச்சருக்காக அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் வந்து குடுப்பாங்க. இந்த அவார்ட் யார் குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஞானபீடம். இவங்க ஒரு பண்பாட்டு இலக்கிய ஒரு கழகம் அந்த அறக்கட்டளையில இருந்து தான் வந்து இந்த அவார்டு வந்து குடுக்குறாங்க. இந்த அவார்ட பொறுத்தவரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்பினுடைய அந்த குடும்பத்தினர் இவருடைய பிறந்த நாள் 50வது பிறந்த நாள் ஷாஹு சாந்தி பிரசாத் ஜெயின் அப்படின்றவரினுடைய 50வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் இந்த அவார்டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவார்ட் முதல்ல 1964ல வந்து குடுக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் லாங்குவேஜஸ்ல இந்தியன் ரைட்டர்ஸ்க்காகவே அவங்கவுங்க லிட்ரேச்சர்ல எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதுல ஜூரி செலக்ட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு அவார்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானபீடம் அப்படின்ற அந்த ஒரு சைட்டேஷனும் கொடுக்கப்படும். இதை யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த அவார்டை வந்து வின்னருக்கு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 11 lakhs கேஷ் பிரைஸும் இருக்கும். ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சுவும் வந்து கொடுப்பாங்க. யாருடைய ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா காடஸ் சரஸ்வதி அவர்களுடைய ஒரு ஸ்டாச்சுவும் வந்து வின்னருக்கு கொடுப்பாங்க. சோ இந்த அவார்டுக்கு தான் இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அவார்டு இதுக்கு முன்னாடி இந்தியால இருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா அகிலன் 1974ல வாங்கியிருக்காங்க. 2002ல ஜெயகாந்தன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ப்ரோஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போயம்ஸ்க்காக ஒரு பொயட்டா வந்து செலக்ட் ஆயிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் தான். சோ இந்த அவார்டுக்கு இது வைரமுத்து அவர்கள் 60வது ஜனன்பித் அவார்டு வந்து இது. சோ இவர் வந்து 60வது நபர். சோ வைரமுத்து அவர்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கணும்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க வந்து கிட்டத்தட்ட 8000 பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வைகறை மீன்கள் அப்படின்னு 18 வயதிலேயே அவருடைய ஒரு பொயட்ரி கலெக்ஷனையும் வந்து வெளியிட்டிருக்காரு. இதுதான் வந்து வைரமுத்து அவர்களினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டியும் பல இடங்கள்ல அவருடைய கவிதைகள் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நபராக இருக்கிறாரு. இவருக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள். சின்மயி ஸ்ரீபதா அவர்கள் சிங்கர், அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவா சோசியல் மீடியாக்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்க வைரமுத்து அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களும் இதை அப்ஜெக்ட் பண்றாங்க ஒரு வகையில. அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய அப்போசிஷனை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில முதலாவதாக ஜெயமோகன். இவர் வந்து பயங்கரமான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாரு. வைரமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவார்ட் வேணும் அப்படின்னா மற்றவங்களோட காலில் கூட விழுறதுக்கு தயங்க மாட்டாரு அப்படின்றத சொல்றாரு. வூட்ஸை வந்து லிக் பண்றதுக்கு கூட தயங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து அவருடைய கட்டுரையில ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு. இன்ஃபேக்ட் இவர் ஒரு பொயட்டே கிடையாது. இவர் ஒரு பொயட்டோ இல்ல ஒரு ரைட்டரோ கிடையாது. இவர் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டெம்பரரியா நியூஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஒரு அன்எத்திக்கலா வந்து எழுதக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம வல்கரா சினிமா சாங்ஸ் எழுதக்கூடிய ஒரு நபர் தானே தவிர ஒரு பொயட்னு சொல்லி நீங்க இவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர்ல வேற பொயட்டே இல்லையா, வேற கான்ட்ரிபியூட் பண்ணவங்க வேற யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஜூரிஸையே வந்து கொஸ்டின் பண்ணிருக்காரு. நீங்க இதுதான் உயரிய விருதான்னு நினைக்கிறீங்க, இனிமே 1 crore வந்து பிரைஸ் மணியோட இனிமே வேர்ல்டு ஃபுல்லா வந்து லிட்ரேச்சருக்காக வந்து அவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவல்களை அவருடைய கட்டுரையில வந்து பதிவு பண்றாரு. குறிப்பா நிறைய சாகித்ய அகாடமி வின்னர்ஸ் வந்து இந்த அவார்ட் வந்து வைரமுத்து அவர்களுக்கு போனதுக்காக அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருவரான வண்ணநிலவன் அவர்கள் வந்து தமிழ் ரைட்டர். இவர் வந்து இவருடைய வீட்டுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் இவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணி போயிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போறப்போ பழங்கள் ஒரு கூட நிறைய வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ட்ரே அது மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு நீங்க தானே சாகித்ய அகாடமி அந்த கமிட்டியில நீங்களும் ஒருவராக இதானே இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து பிளெஸிங் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த வண்ணநிலவன் அந்த தமிழ் ரைட்டர் வந்து சொல்லியிருக்காரு, நான் அது கிடையாது, நான் அவங்க கிடையாது, அது வந்து அவர் வந்து வள்ளிக்கண்ணன், நான் வந்து வண்ணநிலவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே வந்து வைரமுத்து அவர்கள் அந்த ஃப்ரூட் ட்ரேவை தூக்கிட்டு வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் அவர்
இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வனநிலவன் அவர்களும் இப்போ ஜனன்பெத் அவார்ட் வந்து வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயமோகன் அவர்கள் என்னெல்லாம் சொல்றாருன்னா, வைரமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அவார்டுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. அவர் டிஎம்கேல ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்பவே க்ளோஸான ஒரு நபரா இருக்கிறாரு. கருணாநிதி அவர்களுடைய நண்பரா இருக்கிறாரு. திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. பாஜகவிலும் இப்போ ஒரு நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு அவார்ட்ஸ்காண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் செய்றாரு. அது மட்டும் இல்லாம மோடி அவர்களுடைய போயம்ஸையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய இடத்துல வைரமுத்து அவர்கள் இருக்கிறாரு. சோ இப்படி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு முக்கிய நபராக இருக்கிறாரு. அவங்க 2 பேர் இடத்துலயுமே வந்து அவர் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ வந்து கிரியேட் பண்ணி இந்த ஒரு அவார்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்றாருன்னு சொல்லி ஜெயமோகன் அவர்கள் அவருடைய காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. தமிழ் கிரிட்டிக் தர்மராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு அவார்ட் வந்து ஷேம்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஏன் இங்க தமிழ்ல வேற லிட்ரேச்சர்ல ஆட்களே இல்லையா? எப்படி எந்த அடிப்படையில இந்த ஜூரிஸ் வந்து இவங்களெல்லாம் எடுக்குறாங்க? இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஜூரில ஒரு மலையாளி வேற இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு தமிழ் கிரிட்டிக் தர்மராஜ் வந்தும் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி யங் ரைட்டர்ஸான சுனில் கிருஷ்ணன், கார்த்திக் பாலசுப்ரமணியன் 2 பேருமே யுவ புரஸ்கர் அப்படின்ற ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்ஃபேக்ட் ஜனன்பெத் அவார்ட் கமிட்டிக்கே வந்து லெட்டரே எழுதியிருக்கிறாங்க. எதுக்காக இவருக்கு குடுத்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின் பண்ணி வந்து அந்த அவார்ட் கமிட்டிக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வந்து கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அப்போசிஷன் ஆனது வைரமுத்து அவர்களுக்கு இந்த அவார்டு அறிவிச்சதுல இருந்து இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாகித்ய அகாடமி வின்னர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இவர் அவார்டு வாங்கினது பிடிக்கல அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இவர் ஒரு பொயட்டே கிடையாது. இவர் பொயட்டும் இல்ல, ரைட்டரும் கிடையாது. இவர் வந்து ஒரு வல்கரான சாங்ஸ் எழுதக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. 1974ல வந்து அகிலனுக்கு இந்த அவார்டு கொடுத்திருந்தாங்க இல்லையா? அப்பவே வந்து சுந்தர ரங்கசாமின்றவர் கண்டம் பண்ணியிருந்தாரு. இவருக்கு எதுக்கு இந்த அவார்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷான கமெண்ட் தான் அப்பவுமே கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அகிலன் அவர்களை விட அகிலனே எவ்வளவோ பரவாயில்ல. அவர் நல்ல ரைட்டர் தான். வைரமுத்துவ கம்பேர் பண்ணும்போது. வைரமுத்து அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வகையிலயுமே வந்து இந்த லிட்ரேச்சருக்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பொயட்டோ, எழுத்தாளரோ கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா நிறைய தரப்புகள்ல இருந்து அவருக்கான அப்போசிஷன் வருது. சோ அதனால இவங்க யார் நம்மள தேர்ந்தெடுக்கிறதுக்கு? இங்க வேற லிட்ரேச்சர் ஆட்களே இல்லையோ, இல்ல இங்க லிட்ரேச்சரோ இல்ல அப்படின்னு இவங்க யாரு சொல்றதுக்கு? நம்ம ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து மண்டியிடணும்? இந்த ஒரு ஜனன்பெத் அவார்ட்காண்டி நம்ம ஏன் வந்து மண்டியிடணும் அப்படின்ற மாதிரி காட்டமா ஜெயமோகன் அவர்கள் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவில இருந்து நம்மளுக்கு வேர்ல்டு ஃபுல்லா நம்மளுக்கு நிறைய ரீடர்ஸ் இருக்கிறாங்க. இருக்கிறதுலே ஹை லிட்ரேசி பிரைஸ்க்கான அவார்டா வந்து 1 crore வந்து குடுக்குற மாதிரி நம்மளே அறிவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஜெயமோகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. சோ ஒரு வைரமுத்து அவர்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சதுல இருந்து இத்தனை விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சின்மயி அவர்களுமே வந்து மீ டூ அலிகேஷன் வந்து வச்சிருந்தாங்க வைரமுத்து அவர்கள் மேல. அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அலிகேஷன் அப்படின்றது மிகவும் வைரமுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை அவப்பெயரை வந்து ஏற்படுத்தின ஒரு அலிகேஷனா இருந்துட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்கல அப்படின்றது தான் சின்மயி அவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ தமிழ் திரை உலகில மிக பிரபலமான நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபலமான சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் சொல்லக்கூடிய நடிகர்களே வந்து இவங்களுக்கு பாராட்டுக்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ டைம் தான் வந்து ஜஸ்டிஸ வந்து தேடி தரும். எந்த ஆக்டர்ஸும் வந்து நம்மளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ண போறது கிடையாது. ஒரு ஆக்டர்ஸ் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இத்தனை நடிகைகள் வந்து அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணி இவங்க மேல அலிகேஷன் வச்சிருந்தும் இப்ப அது எல்லாமே வேல்யூலெஸ்ஸா போயிட்டு இருக்கு. பாலிட்டிஷியனா இருந்தாலும் சரி, ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் எந்த வேல்யூவும் இல்ல அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. சோ இப்படி எல்லா பிரபலங்களும் ஒரு ஹராஸ்மென்ட் கேஸ்க்கு அலிகேஷன் வச்ச ஒரு நபருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இது எந்த வகையில சரி? இது வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது காலம் தான் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சின்மயி அவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சின்மயி அவர்கள் நிறைய பேர் வந்து காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுடைய எப்பவும் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறதுல இப்போ சூப்பர் ஸ்டாரையும் கமல்ஹாசனையும் வேற இழுத்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான விஷயம். அவருடைய லிட்ரேச்சரை பார்க்கணும் இந்த நேரத்துல. இப்போ ஏன் வந்து இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க? அவர் லிட்ரேச்சருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ அவருக்கு அந்த அவார்ட் டிசர்விங் தான் அப்படின்னு 2 தரப்புலயும் வந்து நிறைய கருத்துக்களானது வைக்கப்படுது. இன்னும் சில ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து கலைத்துறையா இருக்கட்டும், பல்வேறு துறைகள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. சோ அந்த சூழல்ல இப்போ வைரமுத்து வந்து அந்த குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை இல்லாத ஒருவர் வந்து இந்த அவார்டுக்கு வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த அவார்டு வந்து அவருக்கு கிடைக்குது அப்படின்றப்போ அதை தான் இவங்களால பொறுத்துக்க முடியல. ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர் அந்த அந்த சமூகத்தை
தேராதவராக இருக்கிறதுனால தான் இவ்ளோ விமர்சனங்கள் இவர் மேல வருது. இத்தனை அப்போசிஷன்ஸ் வருது. இது எல்லாத்தையுமே வந்து லிட்டரேச்சர் இவர் பொயட்டே இல்ல. இவர் வந்து எந்த வகையிலயும் எதுவுமே பண்ணதில்ல. ஒரு குவாலிட்டியான பொயட் கிடையாது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றது எல்லாமே அதுதான் காரணம் அப்படின்னும் கருத்துக்கள் வந்து வந்துட்டு இருக்கு. சோ இத வந்து லிட்டரேச்சர்ல அவர் வொர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட் கேஸ்ல அவருக்கு ஒரு மேல அலிகேஷன் இருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு அவார்ட் அதுவும் நாட்டிலேயே ஒரு உயரிய இலக்கியத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயரிய அவார்ட வந்து குடுக்குறது நியாயமான ஒரு விஷயமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா, யாராவது ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கூட கிடைக்காது அப்படின்ற மாரி இருக்கும். அரசு எதுலயுமே சமூகத்திலேயே ஒரு நல்ல அந்தஸ்தே இருக்காது ஒரு சாமானிய நபருக்கு. ஆனா, ஒரு பதவியிலயும் இவ்ளோ பெரிய ஒரு பிரபலமான நபராக இருக்கிற காரணத்தினால, அவங்களால ஈஸியா அத அச்சீவ் பண்ண முடியுதா? இப்படி ஒரு கேள்வியும் இருக்கு. அதே நேரத்துல அந்த சமூக பின்னணி காரணமாக வேணுமென்றே வைரமுத்து மேல வந்து ஒரு வெஞ்சன்ஸ்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வைக்கப்படுதா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்படி 2 தரப்பிலயும் கருத்துக்களானது இணையதளங்கள்ல பகிர்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல, உங்களுக்கு என்ன தோணுது? வைரமுத்து அவர்கள் இந்த அவார்ட்க்கு டிசர்விங்கா? இல்லையா? சின்மயி அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கா? அப்படின்றத உங்க பார்வையிலிருந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ ஜெயமோகன் அவர்கள் வந்து இத்தனை கேள்விகள் எழுப்புறாரு இல்லையா? நீங்க யாரு எங்களுடைய லிட்டரேச்சர்ல ஆள் இல்லன்னு சொல்றதுக்கு? இல்ல எந்த லிட்டரேச்சரையும் வேற எதையுமே நீங்க கவனிக்காம இருக்கிறது எப்படி? எப்படி இவர் வந்து டிசர்விங்ன்னு சொல்றீங்கன்னு பல கேள்வி எழுப்பியிருந்தாரு இல்லையா? அதே மாதிரி இந்த ஜூரிஸ் வந்து யாரு? எப்படி இவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க? ஜனன்பித் அவார்டுக்கு யார் வந்து ஜூரிஸா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கிரிட்டிக்ஸாவும், லாங்குவேஜ் அட்வைசரி கமிட்டி வந்து இருப்பாங்க. அதுல 3 ஸ்காலர்ஸ், கிரிட்டிக்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த வெற்றி பெறக்கூடியவர்கள். இந்த வெற்றி பெற அந்த குறிப்பிட்ட லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய இந்தியன் லாங்குவேஜஸ்ல அந்த லாங்குவேஜ்ல வேற யாரும் வந்து இவங்கள விட சிறந்த படைப்புகள குடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி, இந்த ஒரு ஆள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. யார் வெற்றி பெற்றுமோ அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் இந்த லாங்குவேஜ் அட்வைசரி கமிட்டியினுடைய வேல. இது 3 ஆண்டுக்கு ஒரு முறை புதுசு புதுசா வந்து ஆட்களையும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் தமிழ் லிட்டரேச்சருக்கு இது இன்ஜஸ்டிஸ் அப்படின்றது தான் ஜெயமோகன் அவர்கள் பகிர்றாரு. உங்களுக்கு அப்படி தோணுதா? வைரமுத்து அவர்கள் டிசர்விங் இல்லன்னு தோணுதா? அதுவும் ப்ளூ சட்டை மாறன் எல்லாம் கூட ஜெயமோகன் அவர்களுடைய பதிவெல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. இது தமிழுக்கே அவமானம் அப்படின்றது தான் மிக முக்கியமான வார்த்தை அதுல. சோ தமிழுக்கே அவமானமா வைரமுத்து அவர்கள்? இல்ல அவர் டிசர்விங் தான் வேணும்னே அவர் மேல இந்த மாதிரியான பழிகள் காரணமாக அவருடைய திறமை மதிக்கப்படாம போகுதா? உங்களுடைய பார்வை என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.